சலுகைகளுடன் let the celebrations begin. Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays. படிக்கட்டில் அமர்ந்து சென்ற இளைஞர், காவு வாங்கிய ரயில்வே நடைமேடை, பதற வைக்கும் சிசிடிவி காட்சி. வைகை எக்ஸ்பிரஸில் பயங்கரம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலைச் சேர்ந்தவர் பாலமுருகன். 24 வயதான இவர் கடந்த அக்டோபர் 2ஆம் தேதி சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்ட வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணம் செய்தார். முன்பதிவில்லா பெட்டியில் பயணம் என்பதால் பாலமுருகன் படிக்கட்டில் அமர்ந்தபடி பயணம் செய்துள்ளார். இந்த ரயில் சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தை கடந்தபோது இளைஞரின் கால் நடைமேடையில் மோதி கீழே விழுந்தார். அப்போது நடைமேடையில் இழுத்துச் செல்லப்பட்டு வேகமாக சென்ற ரயில் மற்றும் நடைமேடைக்கு இடையில் சிக்கி உயிரிழந்தார். இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாம்பலம் ரயில்வே போலீசார் பாலமுருகனின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். இதையடுத்து ஆம்புலன்ஸ் மூலம் பாலமுருகனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து ரயில் விபத்தில் உயிரிழந்த பாலமுருகன் குறித்து வழக்கு பதிவு செய்த மாம்பலம் ரயில்வே போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே பாலமுருகன் ரயிலில் இருந்து தவறி விழும் பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதில் வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலின் படிக்கட்டில் அமர்ந்து இளைஞர் பாலமுருகன் பயணிக்கிறார். ரயிலானது சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தை கடந்தபோது பாலமுருகனின் கால் நடைமேடையில் மோதுகிறது. இதையடுத்து நடைமேடையில் தவறி விழுந்த பாலமுருகன் சுமார் 150 மீட்டர் தூரம் இழுத்துச் செல்லப்படுவதும் பின்னர் நடைமேடைக்கும் ரயிலுக்கும் இடையில் பாலமுருகன் சிக்கும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் ரயிலில் இதுபோன்று ஆபத்தான வகையில் பயணம் செய்யக்கூடாது என்று சமூக ஆர்வலர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். சென்னையில் வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் படிக்கட்டில் அமர்ந்தவாறு காலை நீட்டி பயணம் செய்த இளைஞர் சைதாப்பேட்டை ரயில் நிலைய நடைமேடையில் மோதி தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவங்களுக்கு தெரிய கூட இல்லை அவ்வளோ வேகம். உள்ள போனதில் தான் அவன் செத்தது. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.